ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கலாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். டே 41 நம்ம ஜாகிங் இன்னைக்கு போகாததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே நண்பர்கள்லாம் என்ன சொன்னானுங்கன்னா, ஷட்டில் விளையாடலாம்னு சொல்லிட்டு பேட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரு நண்பன் வந்து கிளம்பி வந்துட்டான். அவன் வீட்லேருந்து கிளம்பி வந்துட்டான். நானும் ஷட்டில் கோர்ட்டெல்லாம் வந்து 7:30லேருந்து 8:30 மணிக்கு 1 மணி நேரத்துக்கு புக் பண்ணி ரெடியா இருந்தேன். இன்னியொரு ஃப்ரெண்ட் இருப்பான் பார்த்தீங்களா, அந்த ஃப்ரெண்டு கிட்டயும் கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு தான் புக் பண்ணது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா 7:30லேருந்து 8:30க்கு வர முடியாது. 8:30க்கு மேல வரேன்னு சொன்னான். சரி 8:30க்கு மேல வருவான்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா, 8:30 9 மணிக்கு மேலேயே ஆயிருச்சு. அவன் காலே பண்ணல. கடைசி வரைக்கும் வரவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா, நாங்க பேல்பூரி, காளான்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, ரேஸ் கோர்ஸ் ஒரு ரவுண்டு வந்து நடந்து முடிச்சுட்டு, சரி ஷட்டில் விளையாடுற கூப்பிடுவான்னு பார்த்தா, கடைசி வரைக்கும் அவனும் கூப்பிடல. நாங்க கூப்பிட்டாலும் வந்து வருவானா வரமாட்டானோன்னு தெரியல. சரி வெயிட் பண்ணிட்டு நாங்க பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். டே 41 நம்ம ஜாகிங் போகாததுக்கான காரணம் ஷட்டில் விளையாடலாம்னு மண்டையை கழுவுனானுங்க. ஷட்டிலும் கடைசியில விளையாடல. அந்த கோர்ட்டும் புக் பண்ணி கடைசியில பாத்தீங்கன்னா அந்த கோர்ட் வாசல் வரைக்கும் போயிட்டு நாங்களும் விளையாடல, அவனும் வரல. கடைசியில பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கொலாப்ஸா ஒரு வந்து என்ன பிளானை வந்து சொதப்பி போச்சு. இதுக்கு காரணம் வந்து இன்னொரு நண்பர் தான். இந்த மாதிரி நீங்க தான் பிளான் பண்ணி அந்த பிளான் சொதப்பியிருந்தா அந்த ஃப்ரெண்டை வந்து கீழே டேக் பண்ணுங்க. இன்னைக்கு இப்படிதான் போச்சு. நாளைக்காவது எப்படியாவது நம்ம ஜாகிங் போவோமா இல்ல ஷெட்டில் விளையாடுவோமா அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் தெரியல. இதுக்கப்புறம் எவன் கொலாப்ஸ் பண்ணி விடுவானுங்க, என்ன பிளான் போடுவானுங்கன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா.